ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் விடாமுயற்சி படம் அட் லாஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னடா எடுத்ததுமே வந்து தம்ப்நெயில்ல வந்து விடாமுயற்சி படம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேனே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. விடாமுயற்சி படம் ஏன் பார்க்க வேணாம், சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அஜித் ஃபேன்ஸுக்கு ஏன் டிசப்பாயின்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 ரீசன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் தீவிரமான அஜித் ஃபேனாக இருந்தால் விடாமுயற்சி படம் பார்க்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அதை டிசப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு தேட்டருக்குலாம் நம்ம படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு சூப்பரான சாங்ஸு, ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் இதெல்லாம் வேணும். குறிப்பாக வந்து நமக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா ஸ்க்ரீனில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம். ஒரு தேட்டருக்குலாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த படத்தில் அஜித் அப்படிங்கிற அந்த மாஸ் ஹீரோவுக்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. செம்மையாக வந்து கதைப்படி அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு டைரக்டர் மகிழ் திருமேனி. கதைப்படி ஒரு அந்த சுச்சுவேஷனில் ஒரு காமன் மேன் அந்த கேரக்டரில் இருந்தா அப்படின்னா என்ன ஹேண்டில் பண்ணுவானோ, சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவானோ, அவனுக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி அவன் டீல் பண்ணுவானோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து கதைப்படி வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு மாஸ் ஓப்பனிங் சீன்ஸ் கிடையாது, மாஸ் ஃபைட் கிடையாது. ஸோ ஒரு காமன் மேன் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படி தான் வந்து அஜித் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ கதைப்படி தனக்கு அந்த அண்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒத்துக்கிட்டது அப்படிங்கிறது பெரிய விஷயம். லைக் அவர் எந்த இடத்துலையுமே வந்து வில்லன்ஸை வந்து நாம் சுடணும், அடிக்கணும், கொல்லணும் அப்படின்னு நினைக்க கூட இல்லை. உண்மையை சொல்லணும்னா வந்து தன்னுடைய மனைவியை வந்து பயங்கரமாக செதைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லும் போது கூட அந்த வில்லன் சாகும்போது அவ்வளோ வருத்தப்பட்டு அழறாரு அஜித். அதே மாதிரி வந்து ஒரு தற்காப்புக்காக சுடணும் அப்படிங்கும்போது கூட காலில் தான் வந்து பார்த்து ஷூட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் ஒத்துக்கிட்டதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பட் எண்ட் ஆஃப் த டே மேபி சில ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். என்னடா நம்ம பிடிச்ச ஹீரோக்கான அந்த மாஸ் மொமெண்ட்ஸ்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் விடாமுயற்சி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் ரியலான மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், படத்துடைய லென்த்து வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது ஒரு விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஜித் அண்ட் த்ரிஷாவுக்கு இடையிலான அந்த சீன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அஜித் த்ரிஷா வந்து ஜி படத்தில் பார்த்தப்போ கிரீடம், எண்ணெய் எறிந்தால், மங்காத்தா, ஸோ இந்த படங்களில் அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக வந்து இருக்கும். பட் இதில் அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது, அதாவது அவங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தாலுமே அதுலேயுமே கூட அவங்க 2 பேரும் வந்து அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க 2 பேர்த்துக்கு இடையில கதைப்படி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ 2 பேருமே வந்து ஏதோ சோகமாகவே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட லவ் போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரை அண்ட் டல்லாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்களையே டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாங்ஸ், லவ் சாங்ஸ் வந்து 2 பேர்த்துக்குமே அவ்வளோக்கா கிடையவே கிடையாது. இந்த படத்தில் ஒரே ஒரு ஹிட்டான பாட்டு என்னன்னு பார்த்தோம்னா சவதிகா. ஸோ அதுவுமே வந்து படத்துடைய பிகினிங்லேயே வந்து வச்சிடறாங்க. ஸோ அந்த ஒரு பாட்டை தவிர படத்தில் வேறு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு லவ் சாங் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக மைனஸ். ஃபிஃப்த் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் படம் வந்து அசர்பைஜானில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் மூவி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக வரல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து படத்தில் பெரிய மைனஸ். ஸோ இந்த ஒரு காரணங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் விடாமுயற்சியை வந்து ஒரு அஜித் ஃபேனாக, ஒரு சினிமா ஃபேனாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி நீங்கள் விடாமுயற்சி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் தேட்டரில் ட்ரை பண்ணலாம். இல்லைப்பா வேணாம், நாங்கள் கொஞ்சம் சில்லாக வீட்டிலையே இருந்து பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் படம் இன்னும் ஒரு 1 மந்தில் வந்துடும். ஸோ நீங்கள் அப்போ கூட சில்லாக ஃபேமிலியாக ரிலாக்ஸாக ஓட்டி கூட பார்க்கலாம். ஸோ மற்றபடி உங்களுக்கு விடாமுயற்சி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு, எந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகலை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி விடாமுயற்சியெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவும் வந்து நம்ம ஷார்ட்ஸாக நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோமே, அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.